Hi, hello, welcome to EK YouTube channel. நிறைய பேர் வந்து ஒரு மொபைல் ஃபோன் சர்வீஸ் பார்க்குறாங்க அப்படின்னா ஸ்கிமேட்டிக் லைனில் அவங்களுக்கு மேஜராக என்ன பண்ண முடியாதுன்னா அனலைஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர் தான் இந்த ப்ரோனியோ அப்படின்ற சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மொபைல் ஃபோன் ரிலேட்டடாக மேக்ஸிமம் லெவல் கம்ப்ளைண்ட்டு ஐசி ஜம்பரிங் கொண்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா பார்க்கலாம். ஸோ அதுக்குரிய லிஸ்ட் அவுட் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஹார்ட்வேர் செக்ஷன்ஸ் அண்ட் பிட்மேப் செக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான செக்ஷன்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹார்ட்வேர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறையா மாடல்ஸ் இருக்குது. கேட், ஆசூஸ், பிளாக்பெரி, ஹவாய், இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாடல் இருக்குது. இப்போ மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷாமி மாடல் மொபைல் ஃபோன்ஸஸ் தான். ஸோ ஷாமி மாடல் மொபைல் ஃபோன்ஸஸில் அதாவது எம்ஐ பிராண்டில் ஏகப்பட்ட சீரீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. போக்கோ F1, F3, ரியல்மி, ரெட்மி 3S, 4A அப்படின்ற எல்லா விதமான மாடல்ஸ்க்குரிய ஸ்கிமேட்டிக் லைன்க்குரிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ரோனியோ அப்படின்ற சாஃப்ட்வேர் என்னென்னா நம்மளுக்கு ஒரு பெய்டு வெர்ஷனாக தான் இருக்குது. அப்போ பெய்டு இல்லாமல் ஒரு மொபைல் ஃபோன் லைனில் நான் சர்வீஸ் பார்க்கணும் அப்படின்னா பெய்டை வச்சு தான் மேக்ஸிமம் பார்க்க முடியும். ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்கில் 15 days வந்து நீங்கள் பே பண்ணாமல் ஃப்ரீயாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ அது ரிலேட்டடான வெப்சைட்ஸ் லிங்க்கும் நான் கடைசி சொல்கிறேன். போக்கோ F1 அப்படின்ற ஒரு மாடல் எடுத்துக்கிறேன். ஸோ போக்கோ F1 அப்படின்ற மாடலில் ஆன் ஆஃப் வால்யூம் சுவிட்ச் எனக்கு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது அப்படின்னா சரி, மைக் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை லைட்டிங் ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ லைட்டிங் ப்ராப்ளம் மேக்ஸிமம் அடிக்கடி வரும். ஸோ லைட்டிங் ப்ராப்ளம்க்குரிய டாக்குமெண்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டிங் ப்ராப்ளம்க்கு நான் எந்த இடத்துல சர்ச் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொண்டு நம்ம என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஒரு ஐசி ஜம்பரிங் அப்படின்றது இதுதான். ஓகேவா? ஐசி ஜம்பரிங் அப்படின்றது என்னென்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து ஐசி ஜம்பரிங் கான்செப்ட். இதில் நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஒரு ஐசியிலேருந்து என்னென்ன லைன்ஸஸ் வருது, அது எங்கெங்கே போகுது அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா பார்த்துலாம். வேறு எங்கேயும் போய் அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதுலேயே நம்ம என்ன பண்ணிடலாம்னா டீட்டெயிலாக நம்ம பார்த்துலாம். இப்போ லைட்டிங் செக்ஷன்ஸ் லைனில் எனக்கு கண்டிப்பாக டிஸ்பிளே செக்ஷனில் போகும். ஸோ டிஸ்பிளே செக்ஷனில் எந்தெந்த பின்ஸில் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இங்கிட்டு 2 பின் இருக்குது. ELVSS அப்படின்னு சொல்லிட்ட பின், அடுத்து ELVDD, AVDDD, VDD, EL. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எனக்கு ஏதாச்சும் ஒரு லைன் எனக்கு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, லைட்டிங் செக்ஷன் எனக்கு என்ன ஆகாது, ஒர்க் ஆகாது. இதை நம்ம நார்மலாக எத்தனை சேனல்ஸ் பார்த்தாலும் சரி, இல்லை இதுக்குரிய ஸ்கிமேட்டிக்ஸ் கிடைச்சாலும் சரி, நம்ம அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். பட் எனக்கு இந்த சாஃப்ட்வேரை வச்சு, இந்த ஸ்கிமேட்டிக் ப்ரோனியோ சாஃப்ட்வேரை வச்சு நான் ஈஸியாக என்ன பண்ணிடலான்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இதோட லைன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. என்னென்ன கலர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பவர் செக்ஷன்ஸ்க்குரிய லைன் வந்து ரெட் கலர்லையும், அதாவது பவர் செக்ஷன்ஸ்க்குரிய லைன் ஃபுல்லாமே ரெட் கலரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து சிக்னல்ஸ் அண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் லைன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலர்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஒவ்வொரு கலர் செக்ஷன்ஸுமே வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம டிஸ்பிளே செக்ஷனில் லைட்டிங் ஐசி வந்து இது தான். ஸோ லைட்டிங் ஐசி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ஃபோனை நான் ஜூம் அவுட் பண்ணுறேன். ஸோ எனக்கு சிபியூக்கு பக்கத்தில் இருக்குது. ஓகேவா? சிபியூ செக்ஷனுக்கு பக்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைட்டிங் ஐசி அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட செக்ஷன் தான் லைட்டிங்குரிய ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு பவர் செக்ஷனுக்குரிய லைனும் சரி, ஒரு லைட்டிங் செக்ஷனுக்குரிய லைனும் சரி, ஈஸியாக என்னால் என்ன பண்ண முடியும்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ மைக் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நான் போகிறேன். ஸோ மைக் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா அதுக்குரிய சொல்யூஷன் எங்கேருந்து நான் போகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ மைக்குரிய இதுக்கு பாருங்கள், போக்கோ M3ல டாப் அண்ட் பாட்டம் கேஸ் கொடுத்துருக்காங்க. மைக்கோட டெஸ்டிங் பேடு. ஸோ எந்தெந்த இடத்துல இருந்து வருது பாருங்கள், எவ்வளோ லைன்ஸஸ் வருது, எங்கெங்கே வருது. ஸோ எனக்கு மைக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ஒரு ஃபோனில் ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. என்னென்னா ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டு இருக்கும், ரன் பாடிட்டு தான் இருக்கும். பட் ஸ்க்ரீன் லாக், அதாவது எப்போ டிஸ்பிளேயோட ஸ்க்ரீன் எனக்கு ஆஃப் ஆகுதோ அப்போ மட்டும் எனக்கு என்ன ஆகும்னா ஸ்க்ரீன் வந்து எனக்கு, அதாவது மைக் வந்து கரகரன்னு கேட்க ஆரம்பிக்கும், இல்லை லவுட் ஸ்பீக்கர் எனக்கு கரகரன்னு கேட்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு செக்ஷனுக்கு நான் எந்த அளவுக்கு ஸ்கிமேட்டிக்கை வச்சு ட்ரேசர் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸு எனக்கு இந்த சாஃப்ட்வேர்ஸ் இல்லாமல் என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு மொபைல் ஃபோனில் போர்ட் லெவல் கம்ப்ளைண்ட் அப்படின்றத என்னால் அனலைஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோனில் போர்ட் லெவல் கம்ப்ளைண்ட்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோனியோ ஸ்கிமேட்டிக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல சாரி சார்,
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேஜராக CPU லைன்லேருந்து எனக்கு 2 விதமான லைன்ஸ் எனக்கு என்ன ஆகுதுன்னா இன்புட்டாக உள்ளக்க வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு இண்டக்டர், ஒரு காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல லைட்டிங் செக்ஷன்ஸு, ஸ்பீக்கர் செக்ஷன்ஸு, பவர் எனக்கு அதிகமாக போகக்கூடிய இடத்துலலாம் இந்த காயில்ஸ் அதிகமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ப்ராசஸரோட ஒரு லைன்லேருந்து 2 லைன் வந்து எங்கே போகுது அப்படின்னா எனக்கு இங்கே வருது, இந்த இடத்துக்கு வருது. ஸோ இந்த இடத்துல ஐசிக்கு பின்னாடி ஐசிக்கில் உள்ள இந்த பின்ஸில் வருது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு அடுத்த செக்ஷன்ஸ் வந்து எங்கே போகுது அப்படின்னா அடுத்து பேக் சைடு பாட்டம் சைடில் மேலே இந்த இடத்துக்கு இந்த கனெக்ஷன்ஸ்க்கு வருது. அடுத்து இங்கேருந்து எனக்கு ஸ்பீக்கரோட கனெக்ஷன், மேஜரான ஸ்பீக்கரோட கனெக்ஷன். ஸோ ஸ்பீக்கர், மைக்கு எல்லாமே ஒரே கனெக்ஷனை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது நார்மலாக எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்குரிய ஹார்ட்வேர் சொல்யூஷன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிமேட்டிக் அப்படின்னு சொல்லும் போது இதுதான் நார்மலாக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா எல்லாருமே வந்து ஸ்கிமேட்டிக் டயக்ராமை டவுன்லோட் பண்ணி அதுக்குரிய ட்ரேசரிங் ப்ராசஸ் வச்சு பார்த்துட்ருப்போம். ஓகேவா? இப்போ நான் அதே போக்கோ F3 மாடல் எடுக்கிறேன், அதுக்குரிய ஸ்கிமேட்டிக் எடுக்கிறேன். ஸோ இதுதான் ஸ்கிமேட்டிக்கோட மேஜர் ஃபங்க்ஷன், ஸ்கிமேட்டிக் லெவல் அட்வான்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்கிமேட்டிக் லைனில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட சர்க்யூட் லைனில் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு முன்னாடியெல்லாம் இந்த சர்க்யூட்டை அனலைஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா சர்க்யூட்டிங்கை அனலைஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நம்மளால் சர்க்யூட்டை என்ன பண்ண முடியாதுன்னா அனலைஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துக்கு இந்த செக்ஷன் என்ன செக்ஷன் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கிமேட்டிக் கீழேயும் அது என்ன செக்ஷன்னு போட்டிருப்பாங்க. இல்லாட்டி நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வேர்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஆண்டனா டிஎக்ஸ் அண்ட் ஆர்எக்ஸுக்குரிய செக்ஷன், எனக்கு ரிசீவ் பண்ணக்கூடிய செக்ஷன். இது வந்து ஸ்கிமேட்டிக் மூலியமாக ஒரு போர்டில் சர்க்யூட்டை ட்ரேசர் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இந்த இடத்துல இருக்குது. நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக இந்த இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிட் மேப் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. பிட் மேப் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலாக நம்மளுக்கு ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ். பிட் மேப்பில் அதே ஷாமியில் இந்த பிட் மேப் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதான் பிட் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபோனோட கனெக்ஷன் சர்க்யூட்ஸை வந்து டீட்டெயில்டாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. பார்க்கவே ஒரு எக்ஸ்ரே ஜெராக்ஸஸ் மாதிரி இருக்கா. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒவ்வொரு கனெக்டரோட கனெக்ஷன்ஸுமே எந்த இடத்துக்கு போகுது, எந்த இடத்துலேருந்து எந்த கனெக்ஷன்ஸுக்கு போகுது அப்படின்றத ஈஸியாக என்னால் என்ன பண்ண முடியும்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெஸ்டிங் பாயிண்ட்ஸ் நான் இங்கே ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே ப்ரெஸ் பண்ணோடனே இது எந்தெந்த இடத்துக்கு போகுது அப்படின்றத நான் ஈஸியாக என்ன பண்ணிடலான்னா ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ எந்தெந்த இடத்துல ரெட் கலரில் இருக்கோ அது ஃபுல்லாமே இதோட கனெக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதுதான் என்னோடய பேட்டரியை கனெக்ட் பண்ணக்கூடிய இடம். ஸோ இந்த இடத்துல நான் டச் பண்ணும்போது இந்த இடத்துக்கு போகுது பார்த்தீங்கன்னா ஜூம் காமிக்கிறேன். மேக்ஸிமம் உங்களுக்கு இது இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலான்னா அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேட்டரி கனெக்டரை டச் பண்ணோன்னே பாருங்கள், இதோட கனெக்ஷன்ஸ் வந்து இது ஒரு டெஸ்டிங் பேடு. இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஒரு டெஸ்டிங் பேடு. இந்த டெஸ்டிங் பேடை தாண்டி காயில் தாண்டி இங்கே நம்ம ஒரு காம்பனன்ட் செக்ஷன்ஸ்க்கு போகுது. இந்த காம்பனன்ட் செக்ஷன்ஸ்க்கு போய் அடுத்து எங்கே போகுதுன்னு தெரில, நான் ஜூம் அவுட் பண்ணால் தான் தெரியும். ஸோ ஒரு லைனோட செக்ஷனை ஈஸியாக எனக்கு இந்த இடத்துக்கு தான் போகுது அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு இந்த பிட் மேப் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படும். ஸோ ஸ்கிமேட்டிக் அனலைஸ் பண்ண தேவையில்லை, இல்லை ஹார்ட்வேர் சொல்யூஷன் லைனில் எங்கெங்கே போகுது அப்படின்ற ஒரு விஷயம் பண்ண தேவையில்லை. பட் எங்கே கனெக்ஷன் போகுது அப்படின்றத ஈஸியாக என்னால் என்ன பண்ண முடியும்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த பிட் மேப் அப்படின்ற கான்செப்ட். இது எதுக்காண்டினா ஒரு காம்பனண்ட்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு ஸ்கிமேட்டிக் மட்டும் கிடைக்குது, பிட் மேப் இல்லை அப்படின்னா அந்த காம்பனண்ட்டை தேடும் போதே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்றத தெரியாமே அந்த போர்டை வந்து சர்வீஸ் பார்க்காம விட்டுருவோம். அதனால் இந்த பிட் மேப் இருக்கிறனால நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா ஒரு போர்டு கம்ப்ளைண்ட்டு எந்தெந்த இடத்துக்கு போகுது, ட்ராவல் ஆகுது அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இப்போ நான் இதை இன்னும் ஜூம் பண்ணுறேன். ஸோ இதான் இந்த காம்பனண்ட். ஸோ இந்த காம்பனண்ட் என்ன காம்பனண்ட் அப்படின்றத உங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ணிடலான்னா கண்டுபிடிச்சி இதுக்குரிய ட்ராக்கிங் செக்ஷன்ஸை நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட கனெக்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துக்கு போகும். ஸோ இங்கேருந்து இந்த கனெக்ஷன் எங்கே போகுதுன்னா இந்த ஐசிக்கு போகும். இந்த இடத்துல இந்த ஐசிக்கு இந்த காம்பனண்ட்டோட செக்ஷன்
அப்போ நம்ம இங்கே போகிறோம். இப்போ ஹார்ட்வேர் சொல்யூஷனில் போயிட்டு இந்த ஐசிக்கு வந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபோனோட கனெக்ஷன் லைன் டீட்டெயில்ஸை நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குரிய சர்க்கியூட்டை ஈஸியாக அனலைஸ் பண்ணி செக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ப்ரோனியோ சாஃப்ட்வேரோட மேஜர் அட்வான்டேஜான விஷயம். இதோட ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ வரும்னா ஒரு 4500 5000 வரலாம். இப்போ என்ன ரேட் இருக்குன்னு தெரியலை, நான் அப்ராக்சிமேட்டாக ரேட் சொல்கிறேன். ஸோ இதுதான் என்னோட பேட்டரி கனெக்டர். பேட்டரி கனெக்டர்லேருந்து எனக்கு கனெக்ஷன்ஸ் வந்து இந்த காயில் மூலியமாக இந்த ஐசிக்கு போச்சு. ஓகேவா? இந்த ஐசி எனக்கு போச்சு. இப்போ இதில் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மைக்கு, எல்சிடி லைட்டு, இன் அவுட் வால்யூமு, அடுத்து பேக் கேமரா, அடுத்து ஃப்ரண்ட் கேமரா, சிம் கார்டு, சிபியூ வோல்டேஜு, பேக் கேமரா 48 மெகா பிக்சலு, வைஃபைவு, ஃபிங்கர் பிரிண்ட்டு, எல்சிடி, டச் ஸ்க்ரீனு, சார்ஜிங் டேட்டா, இது எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஐசியோட டீட்டெயில் செக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆடியோ ஐசி எங்கே இருக்குது, பவர் ஐசி எங்கே இருக்குது அப்படின்றத என்ன பண்ணிடலாம்னா இது மூலம். ஸோ இது வந்து வால்யூம் கீ, இது வந்து எனக்கு ஆடியோ ஐசி, இது வி பூஸ்ட் காயில், டிஸ்பிளேயோட வி பூஸ்ட் காயில். இந்த காயில் எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு பவர் ஆன் நோ டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் வரும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த காயில் எனக்கு போயிடுச்சுன்னா எனக்கு சம்டைம்ஸ் லைட்டாக பிளிங்க் ஆகும் லைட்ஸ் வந்து. அடுத்து சிப், இது என்ன சிப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குவால்காம் நம்மளோட ப்ராசஸர் சிப் செட்டு. சார்ஜிங் ஐசி இது BQ2596 அப்படின்றது சார்ஜிங் ஐசி. மேக்ஸிமம் சார்ஜிங் ஐசி வந்து BQ அப்படின்ற ஒரு செக்ஷனில் தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். அடுத்து இஎம்எம்சி ஐசி, இது இஎம்எம்சி ஐசி, இதுதான் ப்ரோக்ராமபிள் ஐசி. நம்மளோட என்ன சொல்கிறது ஓஎஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். ரேம் ரோம் எல்லாமே இந்த இஎம்எம்சி ஐசிக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து SDX55 அப்படின்ற ஒரு ஐசி. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பேஸ் பேண்ட் ஐசி, நெட்வொர்க் ரிலேட்டடான ஐசிஸ், இது எல்லாமே நெட்வொர்க் செக்ஷன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு விஷயம், ஒரு போர்டை நம்ம சர்வீஸ் லைனில் பார்க்குறோம் அப்படின்னா அந்த போர்டோட ஹீட் சிங்க்கு என்ன மாதிரி பொருந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? போர்டோட சர்வீஸ் லைனில் பார்க்குறோன்னா அந்த போர்டோட ஹீட் சிங்க்கு எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்குது அப்படின்றது பாருங்கள். இது தனி செக்ஷனு. இதோட ஹீட் சிங்க் செக்ஷன் வந்து இது தனி, இந்த இடத்துல இருக்கிறது தனி. இதோட ஐசி என்னவா இருக்கும், இல்லை எனக்கு வைஃபைக்குரிய செக்ஷன், வைஃபை அண்ட் ப்ளூடூத்க்குரிய செக்ஷன். ஓகேவா? வைஃபைஸ்க்குரிய செக்ஷன், வைஃபை போட்டிருக்கு. இப்போ அடுத்து வந்து பாருங்கள், இது எல்லாமே எனக்கு ஒரு நெட்வொர்க்குரிய செக்ஷன். இது ஃபுல்லாமே எனக்கு நெட்வொர்க்குரிய செக்ஷன். இது தனி செக்ஷனை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து இது மேஜரான பவர் செக்ஷன், கண்ட்ரோலர், ப்ராசஸரு, CPU, பவர் செக்ஷன்ஸ்க்குரிய இடம் ஃபுல்லாக இந்த இடத்துல இருக்குது. இது எனக்கு நெட்வொர்க், இன்னொன்று ஆண்டனா சுவிட்ச் ஐசின்னு சொல்லுவாங்க, அந்த ப்ராசஸ்க்காண்டி கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஒரு மொபைல் ஃபோன் லைனில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது வந்து டாப் சைடில் இருக்கக்கூடிய ஐசிஸ். ஓகேவா? இது பாட்டம் சைடில் இருக்கக்கூடிய ஐசிஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வருவோம். ஒவ்வொரு கனெக்டர்ஸோட டீட்டெயில்ஸ், அந்த கனெக்டரோட ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இந்த ஐசி என்ன அப்படின்றத பார்த்தோம்னா பவர் ஐசி. ஸோ PM85250 மேக்ஸிமம் பவர் ஐசியை வந்து பிஎம்னு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டினோட் பண்ணியிருப்பாங்க. அந்த பவர் ஐசி ஃபங்க்ஷன்ஸை நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா இது எல்லாமே பால் ஐசி தான். இப்போ இந்த பவர் ஐசி வந்து PM8250 அப்படின்ற ஒரு ஐசி. ஓகேவா? அடுத்து இந்த ஐசியும் இதுவும் பவர் செக்ஷன்ஸ்க்குரிய ஐசி தான், பவர் ரிலேட்டடான ஐசி தான். அடுத்து இங்கேயும் இது எனக்கு பவர் ரிலேட்டடான ஐசி தான், PM81508 அப்படின்ற ஒரு ஐசி. ஸோ இது வந்து எனக்கு இதுவும் பவர் ரிலேட்டடான ஒரு ஐசி தான், PM655 அப்படின்ற ஒரு ஐசி. இது ஆடியோ ரிலேட்டடான. ஸோ ஒரு போர்டு லைனில் எனக்கு எந்த ஐசி அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ப்ரோனியோ அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர். ஓகேவா? தேங்க்யூ.